Hi everyone, welcome to School of Financial Literacy. ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா சேவிங்ஸை பற்றி பேச போகிறாங்க. மேஜராக சேவிங்ஸ் வீட்டில் நம்ம சம்பாதிக்கும் போதும் சரி, சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, உண்டியல் வச்சுலாம் சேர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சுட்டு செலவு பண்ணுறது தான் பற்றி தான் யோசிச்சுருப்போம். லைக் சேர்த்து வைக்கும்போதே நம்மளோட கோலே அதை எப்படி செலவு பண்ணலாம் தான். ஆனால் அந்த சேர்த்து வச்சதை எப்படி பெருக்கணும், அதை எப்படி இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லி தருவாங்க, சில பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன மாதிரியான மெத்தடில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. எதுக்குடா ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எதுக்கு சேர்த்து வச்சுட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு ஜம்முன்னு போயிடலாமே, எதுக்கு சேர்த்து வைக்கணும், வர்றதை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஊர் சுற்றணுமா, ஃபன் பண்ணோமா, அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ அப்படின்னு அது கூட தப்பு கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா COVID-19 காலகட்டத்தில் நம்ம இன்னொருத்தர் கையை நம்பி வேலை போனால் கூட இன்னொருத்தர் கையை நம்பி இல்லாமல் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்னா அதை நம்ம எப்படி சேஃபாக வாழ்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்திருக்கலாம், யாரையும் நம்பி இருந்தது தேவையில்லை. ஸோ அதனால தான் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கும் முக்கியம், அடுத்த தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும். சரிங்களா? சின்ன வயசுலேருந்தே அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வளர்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது படிக்கும்போதும் இருந்தாலும் சரி, வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போதும் இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு தெரியாது, லேட்டாக தான் நான் இதை உணர்ந்தேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நான் உண்டு பண்ணுறதுக்கு காரணமே என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரி, சேர்த்து வைக்கணும்னா எப்படிப்பா சேர்த்து வைக்கிறது? இந்த COVID-19 காலகட்டத்தில் வருமானமே இல்லாத நேரத்தில் சேர்த்து வைனா எப்படிப்பா சேர்த்து வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத போது தான் அந்த விஷயத்தோட அருமை நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் இப்போ இல்லைனா கூட இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து உங்களுக்கு திருப்பி இந்த கோவிட்லாம் முடிஞ்ச பிறகு நார்மலான லைஃப் போகும்போது கையில் காசு கிடைக்கும் போது அதை எப்படிலாம் சேர்த்து வைக்கலான்னு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, இல்லை 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, சேர்த்து வைக்கணும்னு நினச்சா அதை எப்படி வேணால் சேர்த்து வைக்கலாம். ஸோ சேர்த்து வைக்கிறதுக்குன்னு சில முறை இருக்குங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10-20% காசை உங்களோட சேல்ரி வந்த உடனே எடுத்து வச்சிடணும் தனியாக. அதுதான் உங்களுக்கே நீங்கள் பே பண்ணிக்கிறது. ஸோ ரெண்ட் கொடுக்கறது இல்லை செலவு இருக்கிறது அதெல்லாம் அடுத்து. ஆனால் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணிக்கிற ஒதுக்கி வைக்கிற காசு தான் அந்த 20%. ஸோ இது எப்போவுமே சின்சியராக பண்ணிடுங்க. 10-20% உங்களால் எவ்வளோ முடியுமோ. சரிங்களா? இதெல்லாம் செலவுலாம் போக சேர்த்து வைக்கிறத விட ஃபஸ்ட்டு எடுத்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு சேல்ரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேல்ரி நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு செலவே சேவிங்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? எப்படி நான் சேவ் பண்ணுறேன்? விதவிதமான முறையில் சேவ் பண்ணலாம். ஒன்று பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தனியாக போட்டு வைக்கலாம். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து வைக்கலாம், இல்லை கேஷாக எடுத்து பீரோவில் வைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறதும் சரி, இல்லை கேஷாக எடுத்து பீரோவில் வைக்கிறதும் சரி, அந்த பணத்தை நம்ம வீணடிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நம்ம வேலைக்கு விடமானுக்கிறோம். நம்மளோட பணம் நம்மளுக்காக எப்போ வேலை செய்யுதோ. இங்கிலீஷில் எனக்கு பிடிச்ச ஒரு இன்வெஸ்டர் வாரன் பஃபட் அப்படின்ற ஒரு கோட் இருக்குது. அது என்ன கோட்னா if you don't know how to earn money while you are sleeping, நீ தூங்கும்போது உனக்கு அந்த மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியலனா நீ கடைசி வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் மேனாகவும் ஒரு புவராகவும் தான் இருப்ப அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இஸ் அ பிக் லெஜண்ட். ஸோ அவர் அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஒரு 20% எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபாக ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமோ அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையிலேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த காலத்தில் இருந்த மாதிரிலாம் இந்த காலம் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் அப்போல்லாம் ஒன்லி தபால் இதுக்கு மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி மணி ஆர்டர் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது ரொம்ப மாடர்னாக ஆகிடுச்சு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நீங்கள் போய் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்,
ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீமில் போடலாம், இல்லை மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போடலாம். பிஎஃப் இருக்குது, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வட்டி கிடைக்கிற இடம் வந்து இந்த ஸ்கீம்லலாம் பேங்க்கில் விட அதிகமாக வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதிகமாக கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நீங்கள் பேங்க்கில் நீங்கள் வந்து லாக்கரில் கூட்டி வச்சுக்கிறதும் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா கூட 3.5% இல்லை 4% அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதுவே ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் மாதம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் எடுத்து போய் சேர்த்து வச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு 5 வருஷம் கழித்து வரும். அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் எஃப்டியில் போடலாம். எஃப்டியிலேருந்து நீங்கள் வந்து திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை பிபிஎஃப்ல எடுத்து போடலாம். இல்லைனா இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து ஆர்டியில் வந்து 5.5%, ப்ளஸ் வந்து எஃப்டியில் போடும்போது 6% வரைக்கும், கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசனுக்கு 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் போடலாம். இல்லை மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒரு 10 lakh rupees உங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து போஸ்ட் ஆஃபீஸே கொடுப்பாங்க. திருப்பி நீங்கள் அதை எடுத்து சேர்த்து வைக்கலாம். இப்படி தான் வந்து காம்பவுண்டிங் எப்படி வேலை பண்ணணும்னு நீங்கள் சும்மா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன். சும்மா வந்து ₹1 ஆரம்பிங்க, ₹1 டெய்லியும் சேர்த்து வைங்க. அந்த ₹1 வந்து அடுத்த நாள் ₹2, அடுத்த நாள் ₹4, அடுத்த நாள் வந்து ₹8. ஸோ அப்படி நீங்கள் வந்து காம்பவுண்ட் பண்ணினே போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரே வருஷத்தில் அது வந்து பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். சும்மா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ₹1 காம்பவுண்ட் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து சேவிங்ஸை வந்து ஒரு என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு பண்ணுறத விட ஒரு நேச்சுரலாக வரணும் உங்களுக்கு. எடுத்து அது என்னது இல்லைப்பா, அது வந்து அது எனக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சுருங்க. ஸோ அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருக்கும். உங்களோட எந்த கோலுக்கும் சரி அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொன் குழந்தை பிறகுதுன்னா அந்த பொன் குழந்தைக்கு சுகன்யா சம்ரித்தின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்கீம் இருக்குது. அவங்களுக்கு மந்த்லி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் தராங்க. அவங்களோட 18 வயசில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அவங்களோட படிப்பு செலவுக்காகவும் இல்லைனா வந்து 21 வயசில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்காகவும் எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டாக அதில் கிட்டத்தட்ட ஒரு 7.5லேருந்து 8% வட்டி வரைக்கும் தராங்க. இருக்கிறதுலே இந்தியாவிலே வந்து இவ்வளோ அளவுக்கு வட்டி கொடுக்குற, கவர்மெண்ட்டால் வட்டி கொடுக்குற ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒன்று பிபிஎஃப், அப்படி இல்லைன்னா சுகன்யா சம்ரித்தி. அதுக்கப்புறம் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓல்டேஜ்க்கு சேவிங் ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை எஃப்டி ஸ்கீமாக இருக்கட்டும் 8%, 7லேருந்து 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ கம்மி பண்ணிட்டு வராங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ கொரோனா வைரஸில் நம்ம வந்து நேரடியாக போய் போட முடியலனாலும் நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா நானே பர்சனலாக போய் அங்கே வரிசையில் நின்று அங்கே போடுவேன். அப்படி போடும்போது எனக்கு வந்து அது ஒரு அனிச்சை செயல் மாதிரி ஆகிடும். எப்படி நம்ம வந்து பல் தீட்டுறோமோ அதே மாதிரி மாதம் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் போகலன்னா அந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோவிட்லாம் சரியாயிட்ட பிறகு நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிற பழக்கத்தை உண்டு பண்ணிங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஐபிபின்னு ஒரு ஆப் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஆப் இருக்குது. அது நீங்கள் போஸ்ட் மாஸ்டர்கிட்டேருந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த ஆப் மூலமா நீங்கள் வந்து டைரெக்டாக பேங்க்லேருந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ஆர்டிலையும் போட்டுடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அர்ஜென்சிக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்லேருந்து பேங்க்குக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் சிஸ்டம் வந்துட்ட பிறகு, ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் வந்துட்ட பிறகு எல்லாரோட சேவிங்ஸ் ஹேபிட்டும் வீணாக போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் வீணாக போச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறன்ற பேரில் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். டக்குன்னு ஒரு அமேசானில் ஒரு பொருளை வாங்கிடுவோம், டக்குன்னு ஸ்விக்கி போட்டு ஏதாவது ஒரு வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுமான்ற யோசனையிலேயே நீங்கள் வந்து
தேவையாக இருந்தால் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, தேவையில்லாத்துக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க. மோஸ்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் வச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் லிங்க் பண்ணி விட்டுடலாம், ஆர்டிக்கு லிங்க் பண்ணி விட்டுடலாம். மந்த்லி ஒரு 500லேருந்து 1000லேருந்து 2000 அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட்டில் உங்கள் சேவிங்ஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டியில் எடுத்து போட்டுற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் சின்ன வயசில் எவ்வளோக்கு சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு வேலை போனாலும் சரி, வேலை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸை நல்லா வைஸாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்தே. இது என்னோட ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் கூட இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. கண்டிப்பாக வந்து எங்களோட யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ளஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ முடிஞ்சால் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, டேக் கேர் அண்ட் கெட் வேக்சினேட்டட். ஓகே, see you, bye.